இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோம்குள்ள வந்தா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு எங்க ஊர் ஸ்பெஷல் நெய்ச்சோறு ஆர் தேங்காய் பால் சோறுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 10-12 பேருக்கு எப்படி அசால்ட்டா கேஸ் ஸ்டவ்லயே தம் வச்சு செய்யலான்னு பார்க்கலாமா? சூப்பரா இருக்கும் இந்த ரைஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு 4 பேருக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் இருந்ததையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை வச்சு நீங்க 4 பேருக்கு இது பண்ணிக்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப யம்மியா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் கூட. இதுக்கு நான் ஒரு படி நம்ம சாதாரண சாப்பாட்டுக்கு போடுற அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஒரு படினா 1.25 கிலோ. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல கோகனட் ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இந்த ரெண்டும் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரண மற்ற எண்ணெயை விட கோகனட் ஆயில் ஊற்றினீங்கன்னா நல்ல அரோமா வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் போடுறேன். இதில் வந்து ரம்ப இலைன்னு ஒரு இலை இருக்குது. அது ஊர் சைட்லலாம் இருக்கும். அந்த இலை இருந்தால் கொஞ்சம் பிச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் ஒரு 4-5 முந்திரி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். இல்லை பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டால் போதும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். டேபிள் ஸ்பூன்னா ஒரு பெரிய சைஸ் ஸ்பூன் இருக்குல்ல, அதுதான் டேபிள் ஸ்பூன். டீஸ்பூன்னா சின்ன குட்டி ஸ்பூன் இருக்குல்ல, அதுதான். இப்போ ஒரு கை குத்த அளவுக்கு கொத்தமல்லி, புதினாவும் போடுறேன். இது பிரியாணிக்கு போடுற மாதிரி நிறைய போடக்கூடாது, கொஞ்சமா போட்டா போதும். அப்புறம் தேங்காய் பால், ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றணும். நம்ம தண்ணி வைப்போல குக்கர்ல சாதத்துக்கு, அதே மாதிரி அந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ நான் ஒரு படி அரிசிக்கு நான் 2 தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த அளவு எடுத்த டம்ளர் காட்டுறேன். இந்த உலக்கில் தான் நான் வந்து 4 உலக்கு அரிசி எடுத்தேன். இதில் நான் 8 உலக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் பால் லைட்டாக பபிள்ஸ் பண்ணும்போது நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் தண்ணிலாம் கரெக்டாக வத்தி இருக்கும். அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வத்தி இருக்கும். ரொம்ப வத்திடக்கூடாது, அந்த ஈரப்பதம் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு பழைய தோசை கல் இல்லைன்னா பழைய மூடி அதை வந்து கேஸ் மேலே வச்சுட்டு அது மேலே பாத்திரம் வைங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அது மேலே நம்ம சாதம் அந்த பாத்திரத்தை வச்சிடணும். வச்சுட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மேலே ஏதாவது வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு இந்த மாதிரி தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து அப்படியே மேலே வச்சு அப்படியே ப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வதக்கிட்டோன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும், அந்த சாதத்தோட கலர். அதனால நான் இப்படி வைக்கிறேன். இதோட ஜூஸ்லாம் உள்ளே இறங்கிடும். இதை மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இது இந்த ஊர்லலாம் ஆள் வச்சு செய்யும்போது நான் அந்த மாஸ்டர் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆஃப்லேயே வச்சிருங்க. இப்போ அந்த தக்காளிலாம் நல்லா அந்த ஜூஸ்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ சாதமும் நல்லா வெந்திருக்கும் தம்லேயே. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான நெய்ச்சோறு ரெடி. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தால்ச்சா, மட்டன் ஆர் சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க சும்மாவே சாப்பிட்ருவாங்க. தால்ச்சா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் மட்டன் செட்டிநாடு மட்டன் கிரேவி கூட நான் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணிவிட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ